அம்மா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் என கிளம்பிய தாரணியை தடுத்து நிறுத்தினார் அவள் தந்தை என்று தான் சொல்ல வேண்டும். எங்கடி கிளம்பிட்ட என்று கேட்டார். ஸ்கூலுக்குப்பா என்று இவளும் பதில் சொன்னாள். நீ ஸ்கூலுக்கெல்லாம் போக வேணாம், போய் சமையலை பாரு என்றார் அப்பாவினுடன் இருந்த மாமா. ஏன் மாமா, ஏன் நான் ஸ்கூலுக்கு போகக்கூடாது என இயன்றவரை பொறுமையுடன் கேட்டாள் தாரணி. அன்று அவளுக்கு 12ஆம் வகுப்பு அரையாண்டு கடைசி தேர்வு என்று தான் சொல்ல வேண்டும். பக்கத்து வீட்டு பட்டு எவன் கூடவே போயிட்டா, அதான் என்று சொன்னார். அவ போறதுக்கும் நான் ஸ்கூலுக்கு போறதுக்கும் என்ன மாமா சம்பந்தம் என்று பதிலும் பேசினாள். பொட்ட கழுத, என்னடி மாமாவை எதிர்த்து கேள்வி கேட்குற? உள்ள போ. ஏ மஞ்சு, என்ன புள்ள வளர்த்துருக்க? வீதியில் நின்றுக்கிட்டு ஆம்பளைங்கள எதிர்த்து வேற பேசுறா என்று சொன்னார். ஏன் அவங்களுக்கு மட்டும்தான் பிள்ளையா, உங்களுக்கு இல்லையா? நீங்க சரியா வளர்க்கறது நாவோடு ஒட்டி நின்ற எழுத்துக்களை விளங்கியவாறு மிரட்சி பார்த்தபடி வீட்டுக்குள் போனால் தாரணி என்று தான் சொல்ல வேண்டும். அம்மா, இன்னைக்கு கடைசி பரீட்சை, இன்னைக்கு போயா அப்பா இப்படி ஆர்ப்பாட்டம் செய்யணும் என்று சொன்னாள். என்னடி வாய் நீளுது? நேத்து உன் கூட படிச்சவ ஒரு துலுக்கம் கூட ஓடி போயிட்டா தெரியும்ல. உங்க அப்பா ஊர் பெரியாம்பல, உன் பேரை கேட்டா அவருக்கு தானே அவமானம் என்று சொன்னாள். விசும்பலை அடக்கியபடி அரை கதவை அரைந்து சாத்தி தாளிட்டு கொண்டாள் தாரணி என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்த முறை கோபத்தை கதவுல காட்டன கையில சூடு வச்சு போடுவேன் என கருவினாள் தாய். தாரணியுடன் பயின்ற மாணவி ஓடி போன பின்னர் அந்த தாய்க்கு பயம் வந்திருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அதே ஊர் பெரியாம்பலம் அவ படிக்கலையா என்ற வார்த்தைக்காகவும் மகளின் கண்ணீருக்காக வக்காலத்து வாங்கிய தன் அக்காவின் பேச்சை தட்ட முடியாததாலும் தன் செல்வாக்கை பயன்படுத்தி காசுதான் அவளை இறுதி தேர்வை மட்டும் எழுத அனுமதித்தார். தேர்வு முடிந்த கையோடு திருமணம் என்ற சத்திய வாக்கை பெற்றுக்கொண்ட பின்னர்தான் அவள் பள்ளியிலேயே சிறப்பான மாணவியாதலால் தலைமை ஆசிரியர் மேற்கொண்டு படிக்க வைக்க சொல்லி மிகவும் கேட்டுக்கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும். அழகான அன்பான தன் மகளுக்கு தன்னை விட சொத்து பத்தும் அழகும் அதிகம் இருக்கும் மாப்பிள்ளையை தேடி பிடித்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். நிச்சயத்துக்கு வந்த அந்த வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு மாநிறமான தன் தாரணியின் மீது பெரிதாக ஈடுபாடு எதுவும் இல்லை. தன் தந்தையின் மேலிருந்த பயத்தினால் பெண் போட்டோவை முன்னமே பார்த்திராமல் போன தன் மடத்தனத்தை நொந்து கொண்டு அப்பாவை பழி வாங்க வேண்டும் என்ற அவன் பேசினான். பொண்ணுக்கு இன்னும் 18 வயசு ஆகல, நான் அமெரிக்காவுக்கு போயிடுவேன், குறைஞ்சது பொண்ணுக்கு ஒரு டிகிரி ஆச்சு இருக்கணும் என கட்டளைகளை விதிக்க நிச்சயம் முடிந்துவிட்ட காரணத்தால் தலையை ஆட்டி வைத்தார் நம் தாரணியின் தந்தை. இதை கேட்டு வெளிநீர் அரும்ப பாதி இமை உயர்த்தி நன்றி பார்வை வீசிய அந்த பொன்னிற பாவையின் மேல் அவனுக்கே தெரியாமல் ஈர்ப்பு வந்து அதை அவன் உணராமல் வேண்டா வெறுப்பாகவே நிச்சயத்தன்று மோதிரம் மாற்றியது தனி கதை. மா, அப்பா வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் வீட்டை விட்டு கோவிலுக்கு பக்கத்து வீட்டுக்கு ஏன் மொட்டை மாடிக்கு கூட போறதில்ல. பள்ளிக்கூடத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முடித்தேன். இந்த வயசுலேயே கல்யாணத்துக்கு கூட சம்மதிச்சிட்டேன். நல்ல வேலையா அவர் என்ன மேலே படிக்க சொல்லி இருக்கார். பரிசமும் போட்டாச்சு. இன்னும் என்னமா பயம்? என்னை ஏமா கரஸ்பாண்டன்சியில் படிக்க சொல்கிறேன்? ஏன் மவராணிக்கு டெய்லி மினிக்கிட்டு காலேஜுக்கு போய் படித்தாதான் படிப்பு ஏறுமோ? வீட்டில் உட்காந்து படித்தா ஏறாதோ என்ற அம்மாவின் திடுக்கிட்டு பார்த்தாள் மகள். உங்கள் அப்பங்கிட்ட தலைப்பால அடிச்சுக்கிட்டேன். வயசுக்கு வந்த பின்ன அடுப்படியில் கிடக்க போகிற பிள்ளைக்கு படிப்பு எதுக்குன்னு கேட்டானா கிறுக்கு பையன். மவ படிக்கணும்னு படிக்க வச்சான். கௌரதியாக இருப்ப, மறுவாதியாக பேசுவன்னு பார்த்தா நீ என்னமோ மவராணி கணக்கா அதிகாரம் பண்ணற என்று தாரணியின் தலையில் குட்டினாள் பாட்டி என்று தான் சொல்ல வேண்டும். அதை கேளுங்கத்த நல்லா என்றாள். இப்போ மட்டும் அத்தை மேலே பாசம் வந்துடுச்சாக்கும் என நினைத்து கொண்டாள் தாரணி என்று தான் சொல்ல வேண்டும். தடி கழுத, அத்தக்காரிக்கு போனை போட்டு அழுது பரீட்சைக்கு போகிற, இதையும் அவகிட்டயே கேளடி.
நாங்களே நகை தொகைன்னு கேட்டா கூட சரின்னு பெரிய இடமா பார்த்து உன்னை சீக்கிரம் கட்டி போடலாம், வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு அலையிற பயம் உடனுன்னு பார்த்தா மாப்பிள்ளை படிங்கிறாரு. வேற வழி இல்லாம பழிகடா வாட்டம் சரின்னு மண்டைய ஆட்டனா ஆர்டர் போடுறியா ஆர்டரு என்றார். அம்மா, உன் மேல இருக்கிற கோபத்துல அத்தை எனக்கு சப்போர்ட் பண்ணினாங்க. அவங்க மேல இருக்கிற வெறுப்புல என் மேல கோபத்தை வளர்த்துற நீ என்ன பேசுற நீ? என்னடி நாக்கு நீளுது? ஆமா, நிச்சயத்துக்கு வந்த பையன் கல்யாண தேதி வாசிக்கிறப்போ உன்னை படிச்சாதான் கட்டிக்குவேன்னு சொல்றவாளே, நீ அவருக்கும் தூது விட்டு மயக்கிட்டியா என்று கேட்டாள். சே, என்னம்மா பேசுற நீ? இருக்கிறத தானடி பேசுறேன் என்று சொன்னாள். பாருமா, வாய்க்கு வந்தபடி பேசாத. உங்க மாப்பிள்ளைய நான் இதுவரை பார்த்தது கூட இல்லை என்று சொன்னாள். அடியாத்தி, என்னடி ஊடு அதிர்றாப்புல கத்துற? வாக்கப்பட்டு போற வீட்டுல இப்படி கத்தி மானத்தை வாங்கி போடாத. உன் மாமியாக்காரி என்ன மாதிரி பொறுமையா இல்லாம இருந்துட்டா என்று இவளும் கேட்டாள். உன் திமிருக்கு உன் தலைமுடிய ஆஞ்சி போடுவா, பின்ன உன் நாக்குல சூடு வச்சிருவா மேனாமணிக்கு என்று தாய் சொன்னாள். அம்மா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி எல்லாம் பேசுற என்று தாரணி கேட்டாள். இன்னும் இல்லடி அம்மா, ஒன்றும் இல்லை. நீ காலேஜுக்கு போ, கூத்தடிக்க போ. எனக்கு என்ன, நீ எக்கேடும் கெட்டு போனா உங்க அப்பங்கிட்ட பேசிக்க என்று சொன்னாள். என்னடி என்கிட்ட பேசணும்? உங்க பிள்ளைக்கு காலேஜில் படிக்கணுமா என்று சொன்னாள். இவ ஏண்டி வெளியே போற துடிக்கிறா? என்னடி விஷயம் என்று அவரும் கேட்டார். ஒண்ணுமில்லப்பா, இப்ப நான் என்ன செய்யணும் என்று தாரணி கேட்டாள். மாப்பிள்ளைக்கு நீ படிக்கணுமாமில்ல? ஆமா. ஏண்டா மாப்பிள்ளைய மாத்தி புட்டா என்ன, உன் நண்பன் புள்ளன்னு பாக்குறியா என்று பாட்டி சொன்னாள். அட அதில்லம்மா, நண்பனா இருந்தா என்ன, எதிரியா இருந்தா என்ன, காசு இருக்கு, புள்ள நல்லா இருக்கும், பரிசம் போட்ட பின்ன மாப்பிள்ளைய மாத்தினா நம்ம மானம் என்னம்மா ஆகுறது? அப்பதான் பயலுக்கு இவளையும் அங்க இழுத்துக்கிட்டு போற யோசனை வந்துச்சான். அதான் இவளை படிக்க சொன்னானா. அவங்க அப்பன் சொல்றான், என்ன செய்ய என்று கேட்டான். என்று அழுத்து கொண்டபடி டாக்டர் ஆகும் எல்லா வாய்ப்பும் திறமையும் கொண்ட மகளை அவளின் வண்ணமயமான கனவுகளை அடித்து நொறுக்கியபடி மறுபடியும் பஞ்சாயத்துக்கு கிளம்பினார். கௌரவத்துக்கு பிறந்தவர் என்றுதான் சொல்ல வேண்டும். கண்ணீரோடு அறைக்குள் முடங்கி கொண்டது அந்த கூண்டுக்கிளி. பின்குறிப்பு: கிராமங்களில் மட்டுமல்ல, நகரங்களிலும் ஓடிப்போன ஒரு பொண்ணை கண்டு தன் பெண்ணும் அப்படி செய்து விடுவாளோ என்று அஞ்சி நம்பிக்கை இல்லாமல் பெண்ணின் வாழ்வில் படிப்பை கேள்விக்குறியாக்கும் பெற்றோர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றார்.